கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசையர் 2:10 அவருக்குள் நீங்கள் பூரணராய் இருக்கிறீர்கள் என்கின்ற வசனத்தின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பூரணங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அதாவது நம்மை அழைத்த தேவன், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற தேவன், நம்மை இந்த உலகத்துல வாழ வைக்கிற தேவன் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார் என்றோ அப்பேற்பட்டவரா அவர் இருக்கிறபடியினால நீங்க எப்பேற்பட்டவர்களா வேணாலும் இருங்க அப்படின்னு வேதம் சொல்லல. இயேசுவும் நமக்கு வலியுறுத்தல. இயேசு சொல்லும்போது சொல்றாங்க, பரலோகத்துல இருக்கிற பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள். அதாவது பரிபூரணம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப பிதாவாகிய தேவன் எதுலையெல்லாம் பூரணராய் இருக்கிறார் என்றோம், அவருடைய பூரணத்துல இன்றைக்கு நம்மளை எல்லாம் எப்படி பூரணமாக்கி கொண்டு வருகிறார் என்பதை தான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாள் பிதாவினுடைய பூரணத்தை எப்படி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேத வசனங்களின் மூலமாக அறிந்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல கூட யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் பரலோகத்தில் இருக்கிறவர் நம்முடைய பிதா அப்படிங்கிறார். அப்ப பிதா எனப்பட்டவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறதுனா பூரணராய் இருக்கிறார் அப்படிங்கிறார். இத பேதுரு சொல்லும் போது கூட, பேதுரு 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகையின்படி நியாய தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்ப பிதாவாகிய தேவன் எப்பேற்பட்டார்னா பரிபூரணம் உள்ளவர் அப்படிங்கிறதனுடைய இன்னொரு தன்மை என்னன்னா பட்சபாதம் இல்லாதவருடைய பிதா. அப்ப அவர் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறபடியினால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பட்சபாதம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த பரிபூரணமான பிதாவை குறித்து அறிகிறதற்கு முன்னாடி அநேக பிதாக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த தேவன் பிதா என்று நாம் அறிகிறதுக்கு அல்லது பிதா என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவதற்கு முன்பாக வேதாகமத்துல பலதரப்பட்ட பிதாக்களை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல கூட பிதாக்களுடைய லிஸ்ட் தான் வருது. ஆதாமில இருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னார் இன்னாரை பெற்றார், இன்னார் இன்னாரை பெற்றார் என்கின்ற அந்த லிஸ்ட் முழுவதும் பிதாக்களுடைய வம்சாவளியை குறித்து சொல்லப்படுகிறது. அதுல சொல்லப்படாத சில பிதாக்களும் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அநேகருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கூட கொடுத்திருக்கு. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தினுடைய 1-18 வரைக்கும் எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு வீட்டிற்கு அனுப்புகிறார். அதை குறித்து 1
18 வரைக்கும் நம்ம வாசிக்காவிட்டாலும் ஒரு 4 வரைக்கும் வாசிக்கிறோம். வாசித்து அதுல இருந்து தேவன் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பேக்கேஜ் மெசேஜ இஸ்ரவேலருக்கு கொடுக்கிறது போல இன்றைக்கு நமக்கும் கொடுக்கிறார். அதுல எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 35வது அதிகாரத்தினுடைய 1-4 வரைக்கும் யோசியாவின் குமாரன் ஆகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தராலே உண்டான வார்த்தை, நீ ரேகாப்பியருடைய வீட்டிற்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளின் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்றார். அப்பொழுது நான் அபினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான யாயாக்கினையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் யாவரையும் ரேகாப்பியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைப்பித்து கர்த்தருடைய ஆலயத்தில் பிரபுக்களுடைய அறைகளின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசேயாவினுடைய அறைகளின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனாகிய ஆனான் என்னும் புத்திரனுடைய அறையில் அவர்களை கூட்டி வந்து திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடத்தையும் கிண்ணங்களையும் ரேகாப்பினுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரன் முன்னே வைத்தேன். அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்கள் என்றேன். இந்த சம்பவத்தை நன்கு வாசித்து பாருங்க. இந்த ரேகாப்பியர் யார் அப்படின்னா இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வரல அந்த லிஸ்ட்ல வராத ஒரு கூட்டத்தார். இவர்கள் வீட்டிற்கு எரேமியாவை கர்த்தர் அனுப்புறார். முதலாவது காரியம், ஒரு வீட்டிற்கு தேவன் நம்மளை அனுப்புனாலோ ஒரு இடத்திற்கு தேவன் நம்மளை அனுப்புனாரோ அதுல ஏதோ ஒன்றை நம்மளை கற்றுக் கொடுக்க சொல்றாரு, நம்மளையும் கற்றுக்கொள்ள சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போனா நான் தான் கற்றுக் கொடுப்பேன், நான் அந்த வீட்டுல எதையும் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு மனநிலையில வந்துட்டாங்க. ஒரு சில ஆசிரியர்கள் கூட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதே கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்களாம். நல்ல ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில நல்ல விஷயங்கள் பிள்ளைகளிடத்திலையும் கற்றுக்கொள்றாங்க, அவங்க சொல்றதையும் ஏற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரிதான் இங்க ரேகாப் வீட்டுல எரேமியாவை போய் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளு, இந்த பாடத்தை இஸ்ரவேலுக்கு கற்றுக்கொடு அப்படிங்கிறார். என்ன பாடம் அப்படின்னா, நீ ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை விட அவர்களுடைய பிதாக்களுடைய வார்த்தைக்கு அவர்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தான் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், எரேமியா அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டு மக்களை எல்லாரையும் திராட்சரசம் குடிக்கும்படியா சொல்றார். ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணுகிறாங்க அப்படின்னா, திராட்சரசம் நாங்க குடிக்க மாட்டோம், திராட்சரசம் குடிக்க மாட்டேங்கிறது இல்ல, எங்க தகப்பனார் யோயாக்கீம் சொல்லி இருக்கிறாரு, அவர் வார்த்தையின்படிதான் நாங்க வாழுவோம். யோயாக்கீம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, வேதம் சொல்லுகிறது, அவங்க தகப்பனாருடைய பெயரை சொல்றாங்க. 6வது வசனத்துல, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனாதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்கியிருக்கிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் குமாரத்திகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாகலும் ரேகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனாதாப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சரசமும் வயலும் விதைக்கப்படுவது இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனாதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தோ கீழ்ப்படிந்து. ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்திலே வந்தபோது
நாங்கள் கல்தேருடைய இராணுவத்திற்கும் சீரியருடைய இராணுவத்திற்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னான். அப்படியே நாங்கள் எருசலேமில் தங்கி இருக்கிறோம் என்றார்கள். இவர்கள் எருசலேம்ல தங்குறபடியான ஒரு சூழ்நிலையே இல்லை. அவர்கள் ஊர்ல தான் பரதேசியா வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க, கூடாரத்துல தங்கி கொண்டிருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இவர்கள் செய்தாங்கன்னா, இவர்களுடைய தகப்பனாகிய யோனதாப்பு சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது யோனதாப்பு இறந்து போயிட்டார். இறந்து போன தகப்பனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கும் மதிப்பு கொடுத்து அப்படியே வாழுகிற பிள்ளைகள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அப்பா பேச்ச சொல்றாவே கேட்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதை கேட்கவே மாட்டேங்கிற இஸ்ரவேலின் பிள்ளைகள் இருக்கிற இதே ஊர்ல தான் இந்த யோனதாப்பு சொல்லி இருக்கிறாரு, திராட்சரசம் குடிக்க கூடாது, வயலை வாங்க கூடாது, இங்க விதைக்க கூடாது, கூடாரத்துல பரதேசிகளைப் போல தங்கி இருங்கள் என்று சொல்லி இருந்தாரு. ஆனா எதிர்பாராத விதமா பாபிலோனியர் வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வருகிற போதுதான் இவர்கள் எருசலேமுக்கு வருகிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல தகப்பனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த தகப்பனை எவ்வளவு கணம் பண்ணி வாழுகிறோம் அப்படிங்கிறது தான் இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இந்த யோனதாப் எனப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ இல்லையோங்க, பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாக வருவதற்கான சில வாய்ப்புகள் இருக்குது. நீங்க தேவனோடு வாழக்கூடிய மக்களா, ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய மக்களா, இருக்கக்கூடியவர்களா இருக்க முடியும்னு ஒரு நல்ல தகப்பன் கற்றுக் கொடுத்தார். இந்த நல்ல தகப்பன் கற்றுக் கொடுத்த தகப்பன் இறந்து போயிட்டார். ஆனா பிள்ளைகள் எதை விடாம இருந்தாங்கன்னா, தகப்பன் சொன்னபடி அப்படியே வாழ்ந்தாங்க. ஆனா தேவாலயத்துக்கு வருகிற எத்தனையோ பேர் திராட்சரசம் குடித்து மதுபானம் பண்ணி தேவ நாமத்துக்கு நிந்தையாகவும் அவமானமாகவும் இந்த நாட்கள்ல கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்துல கூட 4வது அதிகாரத்துல மதுபானம் வெறி கொள்ளாமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. மதுபானம் வெறி கொள்ளாம பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள்னு வேதம் சொல்லுது. ஆனா இங்க அவங்க அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்து இந்த ரேகா குடும்பத்தார் எங்க இன்றைக்கு நாங்கள் இயேசுவின் குடும்பத்தார் என்று சொல்லிக் கொள்ளுகிற குடித்து வெறித்து பெற்றோருக்கு சந்தோஷம் இல்லாம, சபைக்கு சந்தோஷம் இல்லாம, சமுதாயத்துக்கு மகிழ்ச்சி இல்லாம இப்படி வாழுகிறவர்கள் எங்க? அப்ப இந்த யோனதாப்பு இறந்து போயிட்டாரு. யோனதாப்பின் பிள்ளைகளுக்கு 4 முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஒன்று என்னன்னா, திராட்சரசம் குடிக்காதீங்க. 2வது வீட்டை கட்டாதீங்க. 3வது விதைய விதைக்காதீங்க. 4வது திராட்சை தோட்டத்தை நாட்டாதீங்க, அதை கையாளாதீங்க. 5வது எல்லாரும் கூடாரத்துல இருங்க அப்படின்னாரு. இன்னைக்கு நமக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகளுக்கு நாம இதை கற்றுக் கொடுக்கிறோம். ஏன் இதை சொன்னார் அப்படின்னா, கட்டாயம் எருசலேம் எனப்பட்டது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற அந்த காலகட்டம் வந்துருச்சு. இந்த யோனதாப்பின் நாட்களிலேயே எருசலேம் பட்டணம் சிறைப்படுவதற்கான கால சூழ்நிலை வந்தபடியினால தன் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ இதை செஞ்சினா வேஸ்டா தான் போயிடும். இதை நீ வீடு கட்டினேன்னா கட்டாயம் பாபிலோனர் வந்து யுத்தம் பண்ணி வீட்டை அழிச்சிருவாங்க. நீ திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணினேன்னா கட்டாயம் திராட்சை தோட்டம் அழிஞ்சு போயிடும். நீ மதுபானம் குடிக்கிறவனா, திராட்சரசம் குடிக்கிறவனா இருந்தீன்னா தேவனுக்கு முன்னாடி நீ ஞானவானா இருக்க முடியாது என்று யோனதாப் கற்றுக் கொடுத்ததின் அடிப்படையில பிள்ளைகள் வாழ்ந்தாங்க. ஏங்க, பரிசுத்த ஆலயத்துல வந்துங்க ஒரு பரிசுத்தவான தீர்க்கதரிசி வந்து பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராருங்க. அருமையா சொல்லப்பட்டிருக்குது 4வது வசனத்துல, வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசேயாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனாகிய ஆனானும் என்னும் புத்திரனுடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து பரிசுத்தவான்கள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு பரிசுத்தவானாகிய எரேமியா சொல்றாரு, திராட்சரசம் வச்சிருக்கிறோம், எல்லாரும் மூக்கு முட்டை குடிங்க, ஃப்ரீ.
ஃப்ரீயா திராட்சரசம் கிடைக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. குடும்பமா குடிக்கிறதுக்கு தேவையான ஏராளம் தாராளமான திராட்சரசம் இருக்குது. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, 100 ரூபாய் போய் கொடுத்து ஒரு கடையில வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் மறைவா போய் குடிக்கணும். யாராவது பாஸ்டருக்கு இது வந்துட்டாருன்னா என்ன பண்றது? யாராவது விசுவாசிக்கு இது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதாவது வெளியில இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன? இப்படி மறைந்து ஒளிந்து பாவம் செய்கிற விசுவாசிகள் என்கின்ற இயேசுவின் குடும்பத்தார் இருக்கிற இந்த உலகத்துல இந்த யோனதாபின் குமாரருக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு முன்னாடி ஏராளம் தாராளமா திராட்சரசம் இருக்குது. அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரக்கூடிய ஆசாரியர்கள் வரக்கூடிய ஒரு இடத்துல வச்சு, தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷனாகிய எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, குடிப்பா அப்படின்னா நாங்க குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்றைக்கு சில நேரம் மக்கள் எந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயம் ஆல்கஹாலா இருக்குது, வெளியில பேக்கேஜ் பண்ணி இருக்கிற அந்த பாட்டில் பரிசுத்தம் என்று இருந்ததுன்னா அப்படியே எடுத்து குடிச்சறது. கேட்டா நாங்கள் பரிசுத்தத்தை குடித்தோம் அப்படிங்கிறோம். ஆனா இங்க பரிசுத்த கூட்டத்துல உலாவுகிற தேவன் தான் எரேமியாவை கூட்டிட்டு போய் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளை பாருங்க எப்பேற்பட்ட பர்ஃபெக்டா வாழ்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த இஸ்ரவேலருடைய வீடுகள்ல பாருங்க, நான் உயிரோட இருக்கிறேன், நான் பிதாவா இருக்கிறேன், அவர்களை குமாரரா வைத்திருக்கிறேன், ஆனா அவர்கள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள் அப்படிங்கிறார். இதை குறித்து 13வது வசனத்திலிருந்து கர்த்தர் பேசும்போது, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்றது என்னவென்றால், நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தையை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையா என்று சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். இறந்து போன தகப்பனுடைய வார்த்தைக்கு இந்த யோனதாப்பின் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. உயிரோடு இருக்கிற பரம தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறதில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பாருங்க, இவங்க யோசிக்கவே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கர்த்தர் தருவாரு. நம்ம வீட்டை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக தெரியுது. நம்ம வீட்டுக்கு ஒரு பரிசுத்தவானை அனுப்பி பரிசுத்தவானுக்கு ஒரு பாடத்தை காமிச்சு, அந்த பரிசுத்தவான் நம்ம குடும்பத்தை எடுத்து இஸ்ரவேலுக்கு ஒரு பாடம் கற்பிப்பாங்கன்னு இந்த ரேகாப்பின் குடும்பத்தாருக்கு தெரியவே தெரியாது. அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் வாழுகிற பரிசுத்த ஜீவியம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ரகசியமான வாழ்க்கை, அந்தரங்கத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு ஜெபம், மறைவாக தேவனுக்கென்று ஒடுக்கப்படுகிறது நெருக்கப்படுகிற இந்த ஜீவியம், ஒருவேளை இது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கி கர்த்தருக்கு தெரியுது. இந்த ரேகாப்பின் குடும்பத்தார் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எருசலேமில் இருக்கிற யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். எருசலேமில் இருக்கிற மக்கள் யாருக்குமே இது பிடிக்காமல் இருந்திருக்கலாம். சிலருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாங்க. ஆனா எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் இந்த எருசலேமில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு எரேமியாவுக்கு போய் சொல்லி கொடுத்து, எரேமியா கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, இப்படி வாழ்ந்தது நிமித்தமாக மறுபடி எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஒருவேளை நாம எரேமியாவா இருந்து நாம இப்படி சொல்லி அவங்க செய்யாம இருந்திருந்தா நம்ம இருதய எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நான் மிகப்பெரிய தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன், நான் சொன்னபடி நீங்க செய்யலையா, நிச்சயமாமே உங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்ல. இந்த எருசலேம்ல நீங்க வெட்டுண்டு போயிருவீங்க. தேவனுடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனீங்கன்னா சபிக்கப்பட்டவர்களா போயிருப்பீங்க என்று சொல்லி கூட ஜனங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. பட் இங்க எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. பின்னும் எரேமியா ரேகாப்பியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாப்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு
அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வருகிறீர்கள் என்று இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக புருஷன் ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்புக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது நீங்க உங்க அப்பாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறதுனால நீங்கள் சந்ததி அற்றவர்களா இருக்கவே மாட்டீங்க, தேவனுக்கு முன்பாக இருப்பீங்க. உங்க குடும்பத்துல மலடு எனப்பட்டது இருக்காதுங்கிற. அப்ப கீழ்ப்படுகிற பிதாவுக்கு கீழ்ப்படுகிறதுனால கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் பாருங்க. அப்ப இந்த யோனதாப்பு தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டாருன்னா, தேவன் பார்க்கிற இடத்துல வாழ முடியும், தேவனுடைய நேரடியான ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியும், தேவனுக்கு முன்பாக தேவனே உங்களை கூப்பிட்டு அழைத்து நிற்க வைக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுங்கப்பா அப்படின்னு பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு உலகத்துல பிள்ளைகளை டாக்டர் ஆக்கணும்னு நினைக்கிற தகப்பன்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கணும்னு தகப்பன்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகளை கலெக்டர் ஆக்கணுங்கிற தகப்பன்மார் இருக்கிறாங்க, பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த தேசத்துல உயர்ந்த பதவியில வைக்கணும்னு நிக்க வைக்கிற தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த யோனதாப்பு பாருங்க, பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடியவர்களாய் மாட்டிட்டு போயிட்டார். உங்க கையில எங்க கையிலும் கொடுக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு நீங்க எதற்கு முன்பாக நிறுத்தணும்னு நினைத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு நல்ல தகப்பன், ஒரு பரிபூரணமான தகப்பனை குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பரிபூரணமான தகப்பன் சில நல்ல தகப்பன்களையும் காமிக்கிறாரு, வழிமாறிய சில தகப்பன்களையும் காமிக்கிறார். வேதத்துல கூட உலகமே அழியுதுங்க, உலகமே அழியுது. பெரிய பாவத்துல மூழ்கி இருக்கிற போது ஒரு மனிதனுக்கு 500 வருட குழந்தை இல்லை. வேதவசனம் சொல்லுது, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 5வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 5வது அதிகாரம் 29:30 ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29:30 வசனங்களில, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 595 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்ப இந்த நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த நோவா பிறக்கிற போதே அவங்க தகப்பனார் ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அப்ப தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிடுகிறார். அப்ப நோவா தேற்றுவார் என்று சொல்லப்பட்ட இந்த நோவா திருமணம் முடித்து கிட்டத்தட்ட 500 வயது வரைக்கும் குழந்தையே இல்லை. யோசிச்சு பாருங்க. 22வது வசனம், இதே ஆதியாகமம் 5வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்துல, நோவா 500 வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான். நோவாவுக்கு 500 வயசுல தான் சேம் காம் யாபேத் பிறக்கிறாங்க. இப்ப அவருக்கு கல்யாணம் எப்போ நடந்திருக்கும்? நோவா பிறக்கிற போது குழந்தையாத்தான் பிறந்திருப்பாரு. கல்யாணம் எனப்பட்டது ஒருவேளை 100 வயதுல நடந்திருக்கலாம்னு வைங்களேன். இந்த 100 வயதுல கல்யாணம் முடிக்கிறாரு, ஆனா 400 வருடம் குழந்தை இல்லை. அதாவது கல்யாணம் முடிச்சு ஒரு 5 வருட குழந்தை இல்லைனாலே அவங்க படுகிற பாடு இருக்குது பாருங்க, படாத பாடா இருக்கும். கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் குழந்தை இல்லைனாலே படாத பாடா இருக்கும். ஆனா இந்த நோவாவுக்கு 100 வயதுல திருமணம் முடிக்கிறாரு, 500 வயது வரைக்கும் குழந்தை இல்லை, 400 வருடம்
ஒரு மனிதன் தகப்பனாகாதபடிக்கு தேவனே பிரேக் பண்ணி வைக்கிறாருங்க. இந்த 400 வருடத்துக்கு அப்புறம் ஒருவேளை 500 வருடத்துல அவருக்கு குழந்தை பிறக்கிற போது உலகம் எப்படி இருக்குதுன்னா மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமா மாறிடுச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்குது, மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை பூமியில படைச்சதற்காக விசனப்படுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி நோவாவுக்கு பிறந்துருச்சுன்னு வைங்கள, 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுமா வளர்த்தி இருப்பாரு. இன்னைக்கு எத்தனையோ பேரு குழந்தையே இல்லாம பல நாட்கள் தவம் இருந்து குழந்தை இல்லாத போது அழுது ஊழியக்காரங்களிடத்துல ஜெபிச்சு சகோதர சகோதரிகளிடத்துல அழுந்து அப்படி இருந்து வரத்துல கிப்சன் என்று நிறைய பிள்ளைகள் கிடைக்குது, கிப்டா கிடைக்குது. அந்த கிப்டா கிடைக்கிற பிள்ளைகளை கூட ஒழுக்கத்தோடு வளர்த்தாத எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறாங்க. 400 வருடம் குழந்தை இல்லைங்க, எல்லாருக்கும் குழந்தை பிறகுது. நாய் நரிக்கெல்லாம் குழந்தை பிறக்குது, ஆடு மாடுக்கெல்லாம் குழந்தை பிறக்குது. 400 வருஷம் நோவாவுக்கு குழந்தை இல்ல. அவங்க மனைவி எப்படி அழுதிருப்பாங்க? ஒருவேளை நோவாவினுடைய ஆண்மைக்கே கேள்விக்குறியா இருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த நோவா இன்றைக்கு 3 பிள்ளைகள் பிறகுறாங்க. 3 பிள்ளைகளுக்கும் தகப்பனா மாறாரு. எப்பேற்பட்ட தகப்பனா மாறுறாருன்னா, அதாவது நோவாவின் காலத்தில் நடப்பது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்றாராமா. அந்த மனுஷகுமாரன் நாட்கள்ல நடக்கிறது எப்படி சொல்றாருன்னா, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வந்தார்கள் அப்படின்னாங்க. அப்ப மனுஷகுமாரின் நாட்கள்ல பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அப்படிங்கறத இன்னைக்கு நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கும், ஏராளம், எல்லாம் கல்யாண பிஸியில இருப்பாங்க அப்படின்னு. அப்ப நோவாவின் நாட்கள்ல தான் கல்யாண பிஸியில இருந்தாங்களா, இல்ல மனுஷகுமாரன் வருகை நாட்கள்ல தான் கல்யாண பிஸியில இருப்பாங்கன்னா, இயேசு முதல் அற்புதத்தையே கானாவூர் கல்யாணத்துல தான் நடத்தினார். அப்ப கல்யாணம் நடக்கலையா? அப்ப நம்மளுடைய முற்பிதாக்கள் திருமணம் முடிக்கலையா? எங்க தாத்தா திருமணம் முடிக்கலையா? அவருடைய அப்பா திருமணம் முடிக்கலையா? தகப்பனார் திருமணம் முடிக்கலையா? அப்ப மனுஷகுமாரனுடைய வருகையின் நாட்களில திருமணத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு ஒருத்தியாகிற அந்த டாபிக் உடைஞ்சு யாரு வேணாலும் எப்ப வேணாலும் யாரோட வேணாலும் திருமணம் முடித்து வாழலாம் என்கின்ற ஒரு காலகட்டம் வரும். ஒருத்திக்கு 4வது புருஷனா ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தனுக்கு 5வது மனைவியா ஒருத்தங்க இருப்பாங்க. பல பட்டணங்களில இது நடைமுறையில் இருக்குது. கடந்த நாட்கள்ல திருப்பூர்ல ஒரு சபைக்கு போன போது திருப்பூர்ல இருக்கிற ஒரு பாஸ்டர் இந்த சம்பவத்தை சொல்றார். பலதரப்பட்ட இடத்துல இருந்து இங்க கம்பெனிகளுக்கு வர்றாங்க, அவங்க கம்பெனியில வேலை பார்க்கறாங்க. சில நேரம் கம்பெனி பிடிக்கலையா வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. இப்படி கம்பெனி பிடிக்காம பல இடங்கள்ல வேலைக்கு போறது மாதிரியே எத்தனையோ பேரு திருமண வாழ்க்கைய மாத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பரிசுத்த குலைச்சல் எனப்பட்டது இருக்குதுங்கிற சென்னையிலே அப்படி நடந்து கொண்டு இருக்குது, பல பட்டணங்களில இப்படி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நோவாவின் நாட்கள்ல இப்படித்தான் நடந்தது. இல்லற வாழ்க்கை எனப்பட்டது கரைபட்டு இருக்குதுங்க. ஆனா நோவாவினுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, சேமுக்கு ஒரே மனைவி, யாபேத்துக்கு ஒரே மனைவி, காமுக்கு ஒரே மனைவி. தாம் பிள்ளைகளை பர்ஃபெக்டா வளர்த்தி இருக்கிறார். இவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை எபிரேயாக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல நோவாவை குறித்து கொஞ்சம் ஹையா ஆண்டவர் சொல்றாரு. எப்பேற்பட்ட வாழ்க்கை நோவா வாழ்ந்தாராமானா, நோவா 11வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனார். நோவாவினுடைய கேரக்டர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, பயபக்தி உள்ளவனாகி. எப்படிப்பட்ட பயபக்தி? அவரு மாத்திரம் அப்படியே வெள்ளையும் போட்டுட்டு, அவரு மாத்திரம் நகை நட்டி எதுவும் போடாம, அவரு மாத்திரம் வாரமான கோயிலுக்கு போயிட்டு, அவரு மாத்திரம் உபவாச ஜெபம் இருந்துட்டு, அவரு மாத்திரம் அப்படி வாழல. குடும்பத்தையே பயபக்தியோடு கூட நடத்தின நோவா.
எப்பேற்பட்ட ஒரு நல்ல நோவா பாருங்க. குடும்பத்தை பர்ஃபெக்டா கொண்டு போயிட்டு இருக்கிறார். பிள்ளைகளை இப்படித்தான், இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் கேட்கணும், இதைத்தான் பேசணும் என்று நோவா குடும்பத்தை பயபக்தியோடு நடத்தினதுனாலதான் ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துருக்கிறாங்க. உலகமே தாறுமாறுல வாழ்ந்துட்டு இருக்குது. நோவாவினுடைய குடும்பம் பயபக்தி உள்ள ஒரு குடும்பமா இருந்ததாம். அடுத்து இந்த நோவா இன்னொரு காரியத்தை கூட செய்திருக்கிறாரு. இதை குறித்து பேதுரு எழுதும்போது எழுதுறாரு. 2 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பூர்வ உலகத்தை தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. நோவா என்ன பண்ணியிருக்கிறார்னா, நீதியை பிரசங்கம் பண்ணி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், வாழ்ந்து சொல்லி இருக்கிறாரு, வார்த்தையினாலும் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு நானும் பர்ஃபெக்டா இருக்கணும், என் குடும்பமும் பர்ஃபெக்டா இருக்கணும் இருந்த நோவா எப்பேற்பட்ட பிதாவா! இவர் மூலமா தான் அடுத்த ரீஸ்டார்ட் ஆகி ஒரு நியூ ஜெனரேஷனே வருது. புதிய உலகம், புதிய மனிதர்கள், புதிதாக ஒரு காரியத்தை நடக்கிற இந்த நோவாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 பேரோடு கூட அரராத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது, பரிசுத்த ஸ்தலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இந்த நோவா என்ன பண்ணி விடுகிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 8வது அதிகாரத்தினுடைய 9வது அதிகாரத்துல கூட 9வது அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 'நோவா திராட்சரசத்தை குடித்து மதுபானத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். 9ஆம் அதிகாரத்தினுடைய 20, 21, 22 வசனங்களில, நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திர விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். ஒரு நல்ல கானானுக்கு தகப்பன் தான் காம், இந்த காமுக்கு தகப்பன் தான் நோவா. இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்த நோவாவை காம் பார்க்கிறார். விலகி இருந்தது என்னமோ வஸ்திரம் தான். இது ஒரு சிம்பிள் மேட்ரு. அயர்ந்த நித்திரையில யாருக்கு வேணாலுமே வஸ்திரம் விலகி இருக்கும். அதே மாதிரிதான் இங்க நோவாவினுடைய வஸ்திரமும் அயர்ந்த நித்திரையில விலகி இருக்குது. பட் இத காம் பார்த்து அந்த வஸ்திரத்தை எடுத்து மூடிட்டு போயிடலாம். ஒரு வஸ்திரத்தை மூடாம அன்றைக்கு உலகத்துல இருந்த 2 ஆண்கள், மொத்தம் 4 ஆண் 4 பெண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆண் நிர்வாணமா இருக்கிற மாதிரி வஸ்திர விலகி படுத்திருக்கிறாரு. அத ஒரு ஆண் பார்த்தர்றாரு. இப்ப நேரடியா போய் நோவாவினுடைய மனைவியின் இடத்துல சொல்லலாம். ஏன்னா இந்த சரீரத்திற்கு முதலாளி யாருன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மாட்டையும் சொல்லல. சரி, நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இவர் இல்லாமலா நம்ம உலகத்துல பிறந்திருப்போம், இவர் இல்லாமலா இந்த ஜலப்பிரவாகத்துல நம்ம காக்கப்பட்டிருப்போம், அதனால நம்ம தகப்பன் தானே வஸ்திர விலகி படுத்திருக்கிறாருன்னு போய் வஸ்திரத்தை மூடி இருக்கலாம். இவரு வஸ்திரத்தை போய் மூட முடியல. தாயினிடத்திலும் சொல்லல, தானும் போய் மூடல. சம்பந்தமே இல்லாத சேமனிடத்திலும் யாபோயத்தினிடத்திலும் போய் சொல்லிட்டார். அது சொன்னது எப்படி சொன்னார்னா, வஸ்திர விலகி இருக்கிறாருன்னு சொல்லல, நிர்வாணமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டார். சார், ஒரு இடத்துல நீங்க எதை போக்கஸ் பண்ணி பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு விஷயத்தை நீங்க டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற சுற்றில இருக்கிற எதுவுமே தெரியாது. நீங்க எதை டார்கெட் பண்ணிருக்கிறீங்களோ அதுதான் தெரியும்.
இந்த காமுக்கு டார்கெட் என்னன்னா தகப்பனுடைய நிர்வாணம் தெரியுது. சார், நிர்வாணத்துக்கு பக்கத்திலே வஸ்திரம் விலகி இருக்குது, வஸ்திரம் இருக்குது, எடுத்து மூடி இருக்கலாம், அதை பார்க்கல. இது போய் சொன்ன உடனேயே இவர்கள் இருவர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தகப்பனார் நிர்வாணமா தான் படுத்திருக்கிறாரு என்று சொல்லி இருவரும் ஒரு நல்ல வேற ஒரு வஸ்திரத்தை எடுத்து அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு பின்னாடியே வந்து இன்னொரு வஸ்திரத்தை போட்டு போயிட்டாங்க. இப்ப வெறி தெளித்த போதுதான் நோவாவுக்கு 2 வஸ்திரம் இருக்குது. ஆல்ரெடியே ஒரு உடுத்தி இருந்த ஒரு வஸ்திரம் ஒண்ணு, இப்ப புதுசா ஒரு வஸ்திரம். அப்பதான் கேட்கிறாரு, புதுசா எப்படி, இது எப்படி வந்துச்சு? இன்னைக்கு உங்க பிள்ளைகளே வீட்டுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்தா, ஒரு கிஃப்டே கொண்டு வருதோ, அல்லது புதுசா ஏதோ ஒரு மொபைல்ல போன் கால் உங்க பிள்ளைகளை தேடி வந்தாலோ, எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று விசாரிக்காம தடால் அடி அடிக்க கூடாது பாருங்க. அப்ப இங்க நோவா கேட்கிறாரு, எப்படி இந்த வஸ்திரம் வந்ததுன்னா, அங்க சொல்லப்படுகிறது, காம் நீ நிர்வாணியா இருந்த என்று சொன்னதுனால நாங்க வஸ்திரம் எடுத்துட்டு வந்த உடனேயே இப்ப நோவா சபிக்கிறாருங்க. ஒரு நல்ல தகப்பன், நீதியை பிரசங்கித்த தகப்பன், 100 வயதுல கல்யாணம் முடிச்சு 400 வருஷம் காத்திருந்து எல்லா உலகமே தாறுமாறா போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல தான் பிள்ளைகளை நேர்வழியில நடத்தின இந்த நோவா இப்ப என்ன பண்றாரு, நான் தகப்பனுடைய வழி உனக்கு தெரியணும் பார். அதாவது நான் தகப்பனா இந்த கஷ்டத்தை எப்படி அனுபவிக்கிறேன், என்னை கொடுத்து நீ இன்சல்ட் பண்ணிட்டீல, என்னை கொடுத்து நீ அவமானப்படுத்திட்டீல, அதனால நீ எப்பேற்பட்ட அவமானத்தை நீ அனுபவிக்கிற பாரு. அதாவது நீ அனுபவிக்கிறது எப்படின்னா, நீயும் என்ன மாதிரி தகப்பனாகி தகப்பனானதுக்கு அப்புறம் இந்த பெயினை உணரணும்னு சொல்லி கானான் சபிக்கப்பட்டவன் பிறக்காத பிள்ளையின் மேல நோவா பெரிய சாபத்தை கொடுத்தார். இந்த கானான் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பான், இந்த கானான் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். இந்த கானானுடைய வேதனைய காமு பார்த்து அணு அணுவா சாகணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர் பாருங்களேன், நல்ல பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறாங்க, நல்ல வழியில நடத்தி இருக்கிறாங்க, நல்ல இடத்துல திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் பூரணமான பிதாவா வாழாதபடி அவங்களுடைய சுயம், அவங்களுடைய பர்சனல் அட்டாக், இதனாலதாங்க கானான் தேசமே சபிக்கப்பட்டு போச்சு. இந்த கானானியர் தேசத்தை இழப்பதற்கு காரணமே யாருன்னா இந்த நோவா, பூரணமில்லாத ஒரு தகப்பன். அப்ப இன்றைக்கு எத்தனையோ இடங்களில நல்ல வழியில பிள்ளைகளை கொடுத்து சந்ததிக்கு சாபத்தை சம்பாதித்துட்டு போற எத்தனையோ தகப்பன்கள் இருக்கிறாங்க. இரண்டாவது, ஆபிரகாமை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆபிரகாமை குறித்து யாக்கோபு நிருபத்தில் எழுதும் போது எழுதுறாரு, யாக்கோபு 2வது அதிகாரத்தினுடைய யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஆபிரகாம பிதா தகப்பன் அப்படிங்கிற. அப்ப ஆபிரகாமினுடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது பாருங்க. எப்பேற்பட்ட இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்றாரு, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட துறவையும் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நோக்கி பாருங்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற தாயாகிய சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படிங்கிற. அப்ப ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில எதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, ஆதியாம புஸ்தகத்தினுடைய 17வது அதிகாரம் 23 25 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 17வது அதிகாரம் 23 25 வரைக்கும். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடியே அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். விருத்த சேதனம் எனப்பட்டதற்கு அஸ்திபாரமா தகப்பனா இருந்தது யாருன்னா ஆபிரகாம் தான்.
அப்ப இந்த ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணுகிற போது அதற்கு முன்னமே அவருக்கு பிள்ளை பிறந்துட்டாங்க. அந்த பிள்ளை யாருன்னா இஸ்மவேல். இஸ்மவேல் பிறக்கிற போது ஆபிரகாமுக்கு 86 வயது அப்படிங்கிறாங்க. அப்ப ஆபிரகாம் இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிற போது 99 வயது. கிட்டத்தட்ட 14 வயது உள்ள தன்னுடைய குமாரனுக்கும் தானும் சேர்ந்து விருத்த சேதனம் பண்றாங்க. இப்ப ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தகப்பனாகிய ஆபிரகாம் வருவதற்கு முன்னாடியே அவர் ஆபி ராமா இருந்திருக்கிறார். ஆபி ராம் அப்படின்னா பெரிய தகப்பன், ஆபிரகாம் அப்படின்னா திரள் கூட்டத்திற்கு தகப்பன். ஆபிராமாய் இருக்கும்போது இஸ்மவேல் பிறகுறாரு. விருத்த சேதனம் இல்லாத போதே இஸ்மவேல் பிறந்தார். ஆனா 14 வயதுல தான் இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் நடக்குது. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது. அப்ப விருத்த சேதனம் இல்லாமலேயே பிறந்த பையனை எப்படியோ அதுபோலதான் தேவனும் இந்த விருத்த சேதனம் எனப்பட்டது உடன்படிக்கையின் அடையாளமே தவிர அது தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்குறது அல்ல. அப்ப கிட்டத்தட்ட 99 வயது வரைக்கும் ஆண்டவரோடு ஆபிரகாம் நடக்கலையா? யோசிச்சு பாருங்க. 75 வயதுல கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். 75 வயதிலிருந்து 24 வருடங்கள் இந்த விருத்த சேதனம் இல்லாமலேயே தேவனுக்கு பலிபீடம் கட்டுறாரு, தேவனுக்கு பலி செலுத்துறாரு, தேவனை ஆராதிக்கிறாரு, தேவனை உபதேசிக்கவும் செய்யறாரு. அப்ப விருத்த சேதனம் எனப்பட்டதுதான் தேவனுடையது அப்படின்னா, அப்ப விருத்த சேதனம் இல்லாமலேயே ஆபிரகாம் 24 வருடம் டிராவல் பண்ணாரே, அதெல்லாம் எங்க? அதைத்தான் சொல்லப்பட்டிருது. விருத்த சேதனம் எனப்பட்டது ஒரு சரீரத்துல ஒரு அடையாளமே தவிர இருதய விருத்த சேதனம் எனப்பட்டது முக்கியம். ஆண் மக்கள் தான் விருத்த சேதனம் பண்ணணும். அப்ப ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளைகள் எனப்பட்டவங்க பிறகுலையா? என்னங்க ஒரு மனுஷனுக்கு எல்லாருமே ஆண் பிள்ளையா பிறந்தாங்களா? ஒரு விவஸ்தை வேண்டாமா? சரி, ஒரே ஒரு அம்மா சாராள் அம்மான்னு வச்சுங்க. அந்த அம்மாவுக்கு ஈசாக்கு பிறந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு 17 வருஷம் உயிர் வாழ்ந்தாங்க, இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த ஆகார் அம்மாவை அனுப்பிச்சிட்டார். அதோடய முடிஞ்சிருச்சான்னா அதுக்கப்புறம் கேத்தூரால் எனப்பட்ட ஒரு அம்மாவை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு நிறைய மறுமனையாட்டிகளும் ஆபிரகாமுக்கு இருந்தாங்களாம். இப்ப எல்லாருக்குமே ஆம்பளை பையனே பிறந்துட்டு இருந்தா கல்யாணமே பொம்பளையே கவுண்டிங்லே வேண்டாமா? பெண்களே இல்லையா உலகத்துல? ஆனா வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. அதனாலதான் தேவாலயத்துல நிமிரக்கூடாமல் இருந்த ஒரு கூனி, அவன் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு கூனியா இருந்திருக்கிறாங்க. பல நாட்கள் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. இயேசு அந்த தேவாலயத்திற்கு வந்து கூனியா இருந்த அந்த அம்மாவை அழைச்சு அந்த அம்மாவுல பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்தி விட்ட போதுதான் அங்க சொல்லப்படுகிறது, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. அப்ப ஆபிரகாம் பிதா அப்படிங்கிற ஒரு லிஸ்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுக்குள்ள இந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அதுல மிக மிக முக்கியமானது எதுன்னா 16வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல, ஆதியாகமம் 16:11, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அப்படிங்கிறார். வீட்டுல பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். சாராய்க்கும் ஆகாருக்கும் பெரிய பிரச்சனை வருது. சாரால் அல்ல, சாராய். இப்ப சாராய் இந்த அம்மாவை கடினமா நடத்தணும்னே வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு ஓடுறாங்க. இங்க ஆபிரகாமினுடைய மறுமனையாட்டியா இருக்கிறதுனால வழியில தேவதூதன் சந்திச்சு, அம்மா நீ கன்சீவா இருக்கிற, தயவு செய்து நீ வீட்டுக்கு போ, அந்த குழந்தைக்காக போய் அடங்கி இரு என்று ரிட்டன் அனுப்பிச்ச விட்ட உடனே திரும்பி வந்து அடங்கி இருக்கிறாங்க. அடங்கி இருந்த காலகட்டத்துல குழந்தை பெறாங்க. அந்த குழந்தைக்கு பெயர் யாரு வச்சதுன்னா இந்த ஆபி ராம் தான் வைக்கிறார். வேத 15:16 சொல்லுகிறது, ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான்.
ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாய் இருந்தான். 99 எங்க, 86 அப்ப 86 வயதுல இருந்து 99 வயது வரைக்கும் இந்த விருத்த சேதன உடன்படிக்கவில்லை. ஆனா தகப்பனா இருக்கிறார். எப்படி தகப்பனானார் அதை குறித்து வேதம் சொல்லுது பாருங்களேன். இவர் எப்பேற்பட்ட தகப்பனார் அப்படின்னா, ஆதியாகமோ 17வது அதிகாரத்தின் 21வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதுதான் சொல்றாரு, உன் மனைவியாய் நீ மேல்பட்டு சாராய்னு கூப்பிடாத, சாராள்னு கூப்பிடு. அவள் திரள் கூட்டத்திற்கு தாயாக போகிறாங்க, அதனால சாராள் இல்ல சாராள் என்று அலை அப்படிங்கிற. இதை கேட்ட மாத்திரத்துல ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறார். என்னன்னா, ஒருவேளை 75 வயசுல நீங்க என்ன அழைத்த போது எனக்கு ஒருவேளை அந்த நாட்கள்ல வாலிபத்துக்கு ஏற்ற இம்யூனிட்டி பவர் எல்லாம் இருந்தது, ஹெச்பி எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, அப்ப கரு உருவாவதற்கான ரத்த அணுக்கள் எல்லாம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 99 வயசு, அடுத்து எங்க அம்மாவுக்கு 98 வயசு, இனி போய் குழந்தை பெற்று இதெல்லாம் ஆண்டவரே இது உங்களுக்கே ஒரு நகைச்சுவையா இல்லையா அப்படிங்கிற. ஆனா இந்த நகைச்சுவை எனப்பட்டதுதான் ஈசாக்கு. இந்த ஈசாக்கு எனப்பட்டவன் பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 17வது அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லிட்டாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அப்ப அந்த ஈசாக்குங்கிற ஒரு பெயர் வருகிற போதே ஆபிரகாமுக்கு நகைப்பு வந்துச்சு. எப்படி நகைத்தார்னா, முகம் குப்புற விழுந்து விழுந்து சிரிச்சாராமா. அதாவது கர்த்தர் முதலாவது வார்த்தையில சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையில சந்தோஷப்படுத்துகிறவருங்க. இந்த ஈசாக்குங்கிற பெயர் வந்த உடனேயே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விழுந்து சிரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாம புஸ்தகம் 9ல இருந்தே நம்ம வாசிக்கிறோம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் உன் தலைமுறையாகி வரும் உன் சந்ததியும் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள். உங்க 12ல இருந்து, உங்களின் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளை எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். வீட்டிலே பிறந்த உன்வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொள்ளப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படி விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொள்ளப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். அதெல்லாம் சொல்லிட்டு 15வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராய் இனி சாராய் என்று அழைக்காதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றார். அந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மாத்திரத்துலதான் ஆபிரகாம் முகக்குப்புற விழுந்து நகைத்து, ஈசாக்கு பிறக்கிற அதற்கு முன்னமே தேவன் ஈசாக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அமுலுக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப இந்த விருத்த சேதனம் எனப்பட்டது ஆபிரகாமுக்கு பண்ணுகிற போது 99 வயது. அப்ப அந்த மனிதன் விருத்த சேதனத்தில் பரிபூரணம் உள்ள மனிதன் அல்ல. சரி, இஸ்மவேல் தான் பரிபூரணம் உள்ள, இஸ்லாமியருக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிற இஸ்மவேல் தான் பரிபூரணம் உள்ள ஒரு மனிதனானா, ஆபிரகாமுக்கு 86 வயதுல அவர் பிறந்தார்னா, 99 வயதுல இஸ்மவேல் விருத்த சேதனம் பண்றார்னா, கிட்டத்தட்ட 13 வருடங்கள் விருத்த சேதனமே இல்லாமல் வாழ்ந்த மனிதன் தான் இந்த இஸ்மவேலும். அப்ப அவரும் பிதாக்களுக்கு பரிபூரணமான ஆள் அல்ல, பரிபூரணமான பிதாவும் அல்ல.
சரீரத்தின் விருத்த சேதனத்தை ஹைலைட் பண்ணா 99 வயது வரைக்கும் ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணல. அடுத்து இவரு கிட்டத்தட்ட 13 வருட விருத்த சேதனம் பண்ணல, அதுக்கப்புறம் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் பரிபூரணப்பட்டவர்கள். ஆபிரகாம் ஏன் சிரிக்கிறார் அப்படின்னா, கால சூழ்நிலையை பார்த்தா எங்கேயுமே இப்படி நடக்கிற மாதிரி இல்லைங்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, இவங்க தாத்தாவுக்கு தாத்தா நோவா தாத்தாவுக்கு 400 வருஷம் குழந்தை இல்லைங்க, 500 வயசுலதான் கர்த்தர் குழந்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சில காலங்களுக்கு சில காரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார்னா அது நம்முடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். சில நேரம் ஊழியங்களையா இருக்கலாம், சபைகளையா இருக்கலாம், விசுவாசிகளையா இருக்கலாம், பணத்தையா இருக்கலாம், வாகனத்தையா இருக்கலாம், கொடுக்காம வச்சிருக்கிறார்னா அவருக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் இதை கொடுத்தாலே அதுவே கெட்டு சீரழிஞ்சு போயிரும். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய இருதயத்திற்கு விசனமாய் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வேலை வெட்டியே சரியா இல்லை, தேவனுடைய திட்டமே சரியா வரல. அந்த நாட்கள்லயே நோவா கல்யாணம் 100 வயதுல கல்யாணம் முடிக்கிறாருங்க, 110 வயதுல 2-3 குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க. அப்ப எல்லாரும் எந்த வேலைக்கு போயிருப்பாங்கன்னா, அந்த நாட்கள்ல எல்லாரும் என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலைக்குள்ளதான் போயிருப்பாங்க. யாருமே இந்த கப்பல் கட்டுகிற பணிக்கு வந்திருக்க மாட்டாங்க. கப்பல் கட்டுகிற பணிக்கு அப்பாவோட சேர்ந்து செய்யாம இருந்தா அங்க ஐடி கம்பெனில வேலை பார்க்கும் போது ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பிள்ளையவே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கு போயிருப்பாரு. அல்லது வேற எங்கேயாவது வேலை ஸ்தலத்திலேயே பெண்களை பார்த்து அங்கேயே கல்யாணம் முடிச்சு அப்படியே ஓடிப்பாரு. ஆனா கர்த்தர் சரியான காலகட்டத்தில் பிள்ளைகளையும் கொடுத்து அந்த பிள்ளைகளும் அழிந்து போகாதபடி நோவா நீதியில நடத்துவதற்கு உதவி செய்திருப்பார்னா, 500 வயதிலேயே ஒரு பிள்ளை பிறக்க முடியுமானா இவருக்கு 99 வயதெல்லாம் எம்மாத்திரங்க. கர்த்தர் செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது. அப்ப ஆபிரகாமும் பூரணமான தகப்பன் அல்ல. அப்ப பூரணமான தகப்பன் என்றால் ஈசாக்கு தான். அந்த ஈசாக்கை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். பட் இன்னொரு தகப்பனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை குறித்து ராஜாக்களுக்கு சொல்லப்படுகிறது. பாருங்களேன், தாவீதை குறித்து என்னென்னலாம் சொல்லப்படுதுன்னா, 2 நாளாகம புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தையும் 2 நாளாகமோ 9வது அதிகாரம் 31வது வசனத்துல, பின்பு சாலமோன் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான், அவனை அவன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ரெகோபயாம் ராஜாவானான். அப்ப இங்க எதை காமிக்கிறார்? தாவீதை பிதாக்களோடு சேர்க்கப்பட்டாரு, தகப்பனாகிய தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அடுத்து 17வது அதிகாரத்தினுடைய 3வது வசனமும் சொல்லுது, கர்த்தர் யோசேபாத்தோடு இருந்தார், அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் நாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தேவனை தேடி, தன் தகப்பனுடைய தேவனை தேடி, இஸ்ரவேலருடைய செய்கைகளின்படியெல்லாம் நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். இங்க இவங்க அப்பாவா யாரை காமிக்கிறாங்க? யோசேபாத்துக்குன்னா தகப்பனாகிய தாவீதைன்னு காமிக்கிறாங்க. யோசேபாத்தை மாத்திரமல்ல, 29வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது 2 நாளாகமோ 29வது அதிகாரம் 2வது வசனத்துல, 2 நாளாகமோ 29:2 அங்கே ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. எசேக்கியா ராஜாவை சொல்றாங்க, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். இவரையும் இந்த எசேக்கியாவுக்கு தகப்பனாகவே யாரை காமிக்கிறாங்க? தாவீதை காமிக்கிறாங்க. அடுத்து 34வது அதிகாரத்தினுடைய 2வது வசனம் சொல்லுகிறது, 34:2 அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். யோசியா ராஜாவுக்குள் சொல்றாங்க. ஆனா இவங்களுடைய தகப்பன்மாரெல்லாம் பாருங்க வேற வேற பேர் தான். அந்த யோசியாவினுடைய தகப்பன் ஒருத்தர்
ஒருத்தர் வேற இன்னொருடைய பெயர்ல இருக்கிறாரு. எசேக்கியாவினுடைய தகப்பன் வேற இன்னொருத்தர். ஆனா இவர்கள் யோசியாவினுடைய தகப்பனும் வேற இன்னொருத்தர். ஆனா இவர்களுக்கெல்லாம் யாரு தகப்பனா மாறினார்னா தாவீது தகப்பனா மாறினார். ஆனா அந்த தாவீது கூட பூரண பிதாவாக மாற முடியல. பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரம் 2வது வசனத்துல 2 சாமுவேல் 11:2 ஒரு சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனையின் உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிற போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாயிருந்தாள். இந்த தாவீது ஒரு நல்ல தகப்பன் தான், பின்னாடி வருகிற ராஜாக்களுக்கெல்லாம் நல்ல தகப்பன் தான். ஆனா குடும்பத்துல பிள்ளைகள் சீரழிவதற்கு இந்த தகப்பன் சம்பாதித்து போன சாபங்கள். தாவீதனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு சின்னாபின்னமானதுக்கு காரணமே யாருன்னா தாவீது தான். அப்ப இவர் செய்த என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதுனா 2 முக்கியமான காரியம். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்தில் 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோடு கூட சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரையும் அழிக்கவும் ராப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அதாவது ஒரு தகப்பன் சைன் பண்ண வேண்டிய இடத்துல தகப்பன் சைன் பண்ணணும். ஒரு டீச்சர் சைன் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு டீச்சர் சைன் பண்ணணும். ஒரு பிரின்சிபால் அல்லது கரஸ்பாண்ட் சைன் பண்ண வேண்டிய இடத்துல சைன் பண்ணணும். அப்பனாத்தான் அந்த பிள்ளையினுடைய ஒருவேளை சர்டிபிகேட், ஸ்கூல் சர்டிபிகேட் எனப்பட்டது வேலைவாருக்கும் செல்லும். ஒருவேளை பிரின்சிபால் இடத்துல தகப்பன் கையெழுத்து போட்டாலோ டீச்சர் இடத்துல பிரின்சிபால் கையெழுத்து போட்டாலோ அது செல்லாம போயிடும். ஒருவேளை எல்லாருக்கும் மறைவா வச்சு பத்திரமா பாதுகாத்துக்கலாம். எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வருது, ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணும்போது சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாம் மாட்டிக்குவாங்க. சார், இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜேஇங்கிற இடத்துல ஜேஏ போட்டாலே எல்லா இடத்துலயும் செல்லுது. ஆனா ஏர்போர்ட்ல ப்ராப்ளம் ஆயிருது, பாஸ்போர்ட் விசாவில ப்ராப்ளம் ஆயிருது. ஒரு பெரிய அரசு பணியில அல்லது முக்கியமான வேலையில அது பெரிய இஷ்யூவா மாறுது. ஏக்கு ஈ போட்டாலே பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அதே போல ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலத்துல தலைவர் எங்க போயிருக்கிறார்னா உப்பரிகையில போயிருக்கிறார். இவர் உப்பரிகையில போய் தான் பாவம் ஆரம்பிச்சது. அதனால இவங்க மகனாகிய அப்சலோம உப்பரிகையில வச்சே மறுமனையாட்டியோட பிரவேசிக்க வச்சிட்டார். அதாவது நீங்க விதை விதைத்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க, அதை கொடுக்கிற விதை தான் கனியா வரும். நீங்க வினைய விதைத்தீங்கன்னா வினைய கொடுக்கிறது தான் கனிய கொடுக்கும். நான் போய் இன்னைக்கு மாம்பழத்தை கொண்டு வந்து சாப்பிட்டு அதனுடைய கொட்டையை கொண்டு போய் தோட்டத்துல நட்டு வச்சுட்டு அநேக நாட்களுக்கு பின்பு கொய்யாக்காலம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, ஒருவேளை செடி வளருது போது எப்படி வேணாலும் சொல்லலாம். 4 பேர் தப்பா சொல்லுவாங்க, பிரதர் இது கொய்யா செடி மாதிரியே இருக்குது, இது ஃபாரின்ல எல்லாம் இப்படித்தான் கொய்யா செடி இப்படித்தான் இருக்கணும் நம்மளும் நினைச்சிட்டே இருப்போம். ஓ வளருது பாரு. கனி கொடுக்கிற போது பாருங்க, அது மாங்கனியத்தான் கொடுக்கும். அதுல இருந்து வருகிற கொட்டையும் மாங்கொட்டையாத்தான் இருக்கும். அதே போல நீங்க உப்பரிகையில என்ன தப்பு பண்ணுனீங்களோ, உப்பரிகையில நீங்க யுத்தம் பண்ணாம என்ன செய்தீங்களோ அதுவேதான் அந்த அப்சலோம் தாவீதினுடைய மறுமனையாட்டியினுடைய உப்பரிகையில போய் தப்பு பண்ணார். ஆனா தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்ட இயேசுவையும் பிசாசு ஒரு எருசலேமின் உப்பரிகைக்கு கொண்டு போனான் பாருங்க. அந்த உப்பரிகையில தான் விழா பண்ண பார்த்தான். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 9வது வசனம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 9வது வசனத்துல, அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ கொதி. இதுதான் பிசாசனுடைய கண்ணி.
உனக்கு கொடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ்யூஸ் பண்ணு. நீ யுத்தத்துக்கு போகாத, வீட்டுல இரு. வீட்டுல இருந்தாலும் சரி, ஒருவேளை பலவீனமா சரீரத்துல ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு, ராஜானால போக முடியலன்னா வீட்டுல உண்மையா தூங்கு. அதை விட்டு போட்டு மாளிகை உப்பரியில போய் நீ பார்க்க கூடாத பார்த்து செய்யக்கூடாத ஒரு தவறை செய்யாது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க சார். இந்த தப்பு செய்யறதுக்கு அவருக்கு பலன் இருக்குதாமா, ஆனா அவர் யுத்தத்துக்கு போறதுக்கு அவருக்கு பலன் இல்லை. இன்னைக்கு சில பேர் பாருங்க, டாக்டர் சொல்ற ஆலோசனையின்படி சில ஃபுட் எல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடுங்க, ஏதோ ஒரு டிசீஸ் வந்துருச்சு. அப்ப டாக்டருடைய ஆலோசனையின்படி ஃபுட்டை அவங்க தலையா தள்ளி வைத்து அல்லது தேவையானதை நிறுத்துறாங்கன்னு வைங்களேன். ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, பரிசேயர் சதுசேயருடைய நீதியில உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்கன்னா, வாரத்துல 2 முறை ஒரு பரிசேயன் உபவாசிக்கிறேன்னு தேவாலயத்துக்குள்ள போய் சொல்றான். அதெல்லாம் அவனுடைய ரைச்சஸ். அதுபோல குடும்பத்துல நீங்க ஒரு உபவாசம் இருங்க. அவன் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறான், 2 நாள் இல்ல 2 முறை. அப்ப நம்ம 3 முறையாவது உபவாசிக்கணும். அதெல்லாம் இருக்க முடியாது. நான் உபவாசித்தெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன். உபவாசமா அந்த வாசமே எனக்கு பிடிக்காது பிரதர், ஆனா எனக்கு விசுவாசம் வந்துடணும். எப்படிங்க நடக்கும்? அதுதான் தாவீதனுடைய நிலைமை. இவர் யுத்தத்துக்கு போக மாட்டாரு, ஆனா மாளிகையில உப்பரியில உலாவி யுத்தத்துல போயிருக்கிறவனுடைய மனைவியை கூப்பிட்டு அங்க கலாட்டா பண்ணிட்டார். அது கலாட்டா பண்ணினது மாத்திரம் இல்லையாமாங்க, வேதம் சொல்லுது இவனுக்குள்ள இந்த இச்சையின் ஆவி இருக்கிற வரைக்கும் இச்சையில பிறந்தவங்களை ஜெயிக்கவே முடியாது. யாரோட யுத்தம் நடந்துட்டு இருந்ததுன்னா, அங்க அம்மோனியரோடு கூட யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மோனியரும் மோவாப்பியரும் யாருன்னா, லோத்துவுக்கு மனைவி இல்லாம பிள்ளைகளின் மூலமாக இச்சையில கற்பந்தரித்த 2 பிள்ளைகள், சாப சந்ததி. அப்ப விபச்சாரம் எங்க போய் இருந்தது, எங்க கூட்டு வந்துட்டார் பாருங்க. அங்க போய் ஃபைட் பண்ண வேண்டியது இன்றைக்கு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயே விபச்சாரம் செய்தாயிற்று. இது மாத்திரமல்ல, அந்த உரியாவை யுத்த களத்திலிருந்து கூப்பிட்டு உன் மனைவியோட போய் சந்தோஷமா இருங்கிறாரு. அவரு யுத்தத்துல இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்டு கடைசியா ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்ணி இந்த அம்மோனியர் கையில விழுந்து சாகர நிலைமைக்கு போய் உரியாவுக்கு லெட்டர் எழுதி உரியா கையிலே கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இதனுடைய ரிசல்ட் தாங்க அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது 12வது அதிகாரத்துல 9-10 வசனங்களில கர்த்தர் நாத்தான் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லி அனுப்புறாரு. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழம்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். நீ ஒளிபீடத்திலே அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். தீர்க்கதரிசினா இப்படி சொல்லிட்டு இந்த சம்பவம் சொல்லிட்டு 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதியில் கேவலப்பட்டு செத்தது. 13வது வசனத்துல, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடி கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். அரண்மனை சாப்பாடு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு எத்தனையோ பேரினிடத்துல மற்றவங்க செஞ்ச தப்ப கர்த்தர் எச்சரித்து அவர்கள் மனம் திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லியும் இத சொல்லுவதனால நமக்கு வரக்கூடிய சலுகைகள் போய்விடுமே, இதை சொல்லுவதனால அரண்மனை வாழ்க்கை போய்விடுமே என்று எத்தனையோ பேர் சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறாங்க.
ஆனா இவருக்கு கர்த்தரை விட அரண்மனை பெருசு கிடையாது, கர்த்தரை விட சலுகைகள் பெருசு கிடையாது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு நாத்தான் போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம். இதுதாங்க ஒரு நல்ல தகப்பன். ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட மாதிரி தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்புல இவங்க 2 பேருமே வர்றாங்க. தாவீதும் வர்றாரு, ஆபிரகாமும் வர்றாரு. இப்ப தாவீதையும் ஆபிரகாமையும் வேதம் தகப்பன்னு சொல்லி இருக்குது. ஆனா இந்த தகப்பனாகிய தாவீது பூரண தகப்பனா இல்ல. அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீட்டுல அழிவு வருவதற்கு காரணமாயிட்டார். தாவீது குடும்பத்துல மாதிரி வேதாகமத்துல இவ்வளவு பெரிய கேவலமான காரியம் நடக்கவே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க. சில சம்பவங்கள் நடந்திருக்குது, வேதத்துல சொல்லப்பட்டு இருக்குது. ஆனா தாவீதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. ஒரு பிதாதான், ஆனா பூரண பிதா இல்ல. இந்த பூரண பிதாவா இவரால மாற முடியல. ஏன் அப்படிங்கிறத நாளைய தினத்துல நாம பார்க்க இருக்கிறோம். ஆனா தாவீதின் குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய ஒரு எந்த குடும்பத்துல நடக்காத ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா? சொந்த சகோதரிய அண்ணன் கற்பழிச்சான். சொந்த சகோதரனுக்கு விரோதமாக தகப்பனே எதிர்பாராத விதமாக போய் ஒருத்தர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போயிட்டான். இன்னொன்னு, கற்பழிச்ச தங்கச்சியை திருமணம் முடிக்காம அவளை துரத்தினான். இந்த கற்பழிச்சவனை ஒரு டீமா ரெடி பண்ணி ஒரு பெரிய விருந்து வைத்து இன்னொரு பிள்ளை கொலையே செய்தான். அடுத்து இந்த தாவீத வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இதே சொந்த பிள்ளை காரணமா மாறினா, இன்னி சொல்ல போனா இந்த பிள்ளை தான், இந்த அப்சலோம் தான் தாவீதுக்கு மறுமனையாட்டியா இருந்தவங்களுக்கு அரண்மனையில அந்த புறத்துல மாடியில சில இடங்களை ஏற்படுத்தி வைத்தாரு. விளக்கு போட்டு வெளியரங்கமா இவன் அந்த புறத்துல போய் மறுமனையாட்டியோடு பிரவேசித்து சைனித்தானாம். அதுக்கு ஆலோசனை கொடுத்தவர் யாருன்னா அந்த அகிதோபேல் தான். இப்ப இவங்கெல்லாம் தகப்பன் தான் பாருங்க, பிதாக்கள் தான். ஆனா பூரணமான பிதாக்கள் அல்ல. ஆனா வேதம் நமக்கு யார காமிக்குதுன்னா, இயேசு நமக்கு ஒரு பூரண பிதாவை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு. அதான் மத்தேயு 5:48, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் அப்படின்னாரு. அப்ப நீங்களும் நானும் யார பிதாவா பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒருவேளை சர்ச்சு பாஸ்டர் நம்ம பிதாவை பார்த்துட்டு இருக்கிறோமா? அல்லது பிஷப் என்று சொல்லப்பட்டவங்களை பூரண பிதாவா பார்த்துட்டு இருக்கிறோமா? இவ்வுலகத்துல மனிதர்களை பிதாவை பார்த்துட்டு இருக்கிறோமா? சார், வேதாகமத்துல சொல்லப்பட்ட இவங்களே பூரணர் ஆகல. அப்படி இருக்கும்போது மாம்சத்துல பிறந்த யாராவது பூரணர் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப பூரணரான பிதாவை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்கள்ல ஜெபங்கள்ல கூட அந்த ஜெபத்துல கற்றுக் கொடுக்கும் போதே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று கூப்பிட சொல்றார். வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வ வல்லமுடைய தேவனை அப்பா பிதா என்று கூப்பிடுங்கள் அப்படிங்கிற. அவர்கிட்ட தான் குறையே இல்லை. அவர் ஒருத்தர் தான் எல்லா இடத்திலும் பர்ஃபெக்டா இருக்கிறவர். அவர் இடத்துலதான் வாழ்ந்து காண்பிச்சிருக்கிறார். அப்ப இவர் சொன்னது மாத்திரமல்ல, செய்தும் காமித்திருக்கிறார் பாருங்க. அதாவது மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கிற போது கூட 36வது வசனத்துல 35 வாசிக்கிறோம். சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேலை தம்மை விட்டு நீங்க போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார்.
அதாவது அவர் பிதாவானா அவருடைய கணம் எங்க என்று இங்க வாழ்ந்து காமிக்கிறார். சில காரியங்கள் பிள்ளைகள் செய்வதற்கு கஷ்டமா இருக்குது, அது ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவா கூட இருக்குது. ஆனா அப்பா விரும்பிட்டாருன்னா ஓகே, அது என் விருப்பத்தின்படி இல்லப்பா, உங்க விருப்பத்தின்படி ஆக கடவுது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இவரை உன்னுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்னா, குமாரனுடைய ஆவியை பெற்றிருப்போம்னா, அப்ப நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, பிதா என்ன விரும்புகிறாரோ அது நிறைவேறட்டும். அதான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யம் ஆகிய தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தம் என்ன? எதற்காக இந்த உலகத்திலிருந்து விலைக்கிரையும் கொடுத்து வாங்கினாரோ அவருடைய சித்தம் நிறைவேறணும். ஏசு இதைத்தான் இங்க ஜெபத்துல கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து கல்லர்கள் மாதிரி இவரை பிடித்துட்டு போக போறாங்க, காரிச்சு துப்ப போறாங்க, அவமானப்படுத்த போறாங்க, அடிக்க போறாங்க. இனி எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில சுமக்க போறாரு. சார் இதெல்லாம் அற்புத அடையாளமெல்லாம் ஜாலியா பண்ணிட்டு போயிடலாங்க இல்லையா? 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஜாலியா கூட்டு போயிடலாம், பிசாசை விரட்டிடலாம், இன்னும் வியாதியை சுகமாக்கிடலாம், மரித்தவங்களை கூட உயிரோட எழுப்பிடலாங்க. ஈனமான மனிதர்கள் அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது நமக்கு ஃபேவரானதெல்லாம் பிதாவினுடைய சித்தம், நமக்கு கஷ்டமானதெல்லாம் அது தேவ சித்தம் இல்ல பிரதர், இது பிசாசின் இடத்துல வந்தது. யாரோ ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துறாங்கன்னா அது தேவனிடத்துல இருந்து வரல. ஏசு சொல்றாரு, என் நிமித்தமாவது சுவிசேஷத்து நிமித்தமாவது உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா, நிந்திச்சாங்கன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்துல உங்க பலன் நிறைவா இருக்குதுங்கிறாரு. ஆனா அதுல எல்லாம் நமக்கு உடன்பாடே இல்லை. இயேசு இதுவரைக்கும் ஒரு சாப்டருங்க, இந்த கெத்செமனே தோற்ற வரைக்கும் ஒரு சாப்டர், கெத்செமனேல இருந்து இன்னொரு சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. அவர் இதுவரைக்கும் நான் பிதா சித்தம் பிதா சித்தம்னு சந்தோஷமா ஏற்றுக்கிட்டு கருவை கொடுத்தாரு, தெருவை கொடுத்தாரு, போட்டை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. இதுதான் பிதாவினுடைய சித்தம் இல்ல. இங்க அவமானப்பட போகிறாரு. இது ஒருவேளை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும் தேவன் தீர்மானித்தார், நான் சரண்டர் மை லார்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இதற்கு எது அவருக்கு உதவி செய்ததுன்னா, பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அவரை பலப்படுத்தினான். இன்றைக்கு பலனெல்லாம் எதுக்கு தேவைப்படுது தெரியுங்களா? உங்க சத்துருக்கள் ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துறார். சார் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இதுக்கு எனக்கு பலன் தேவை, இதற்கு ஒரு தேவதூதனை போல சபை தேவை, ஊழியர்கள் தேவை. இந்த ஆவிக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் ஜெபிக்க சொல்லுகிறார். இந்த ஆவிதான் தேவனுக்கு என்று நம்மளை அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுதாமா. இதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு பாருங்க. பவுல் எழுதின நிருபம் ரோமர் 8வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்துல, அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப இன்றைக்கு இயேசு அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட இந்த கெத்செமனே தோட்டத்து ஜெபத்துக்கு அப்புறம் எல்லாம் பிதாவினுடைய சித்தம் தான் நிறைவேறிச்சு. அவரை அடித்தது, அவமானப்படுத்தது, சிலுவையில் அறைஞ்சது, அவர் அடக்கம் பண்ணது, உயிரோடு எழுந்தது எல்லாமே. அப்ப இன்றைக்கு எனக்கும் இதேதான் ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. என்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கிறது மாத்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல, எனக்கு நல்லதா தெரிகிறது மாத்திரம் தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் நல்லது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆவி எனக்கு வேணும். எனக்கு கண் பார்வை சரியா இல்லைன்னா நான் பார்க்கறது சரியா இருக்காது. ரோமர் 8வது அதிகாரத்துல, மார்க் 8வது அதிகாரத்துல அதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு குருடனுடைய கண்ணை இயேசு திறக்கிறாரு. நீ காண்கிறது என்னன்னு கேட்கிறாரு. மனிதர்களை மரங்களை போல காண்கிறேங்கிறான். ஆண்டவர், பரவாயில்லப்பா, சூப்பர் விஷன் கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி விஷன் எனக்கு கூட கிடைக்கல, நானும் மனுஷர மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா மனுஷன் நீ மரம் மாதிரி பாக்குற, சூப்பர் விஷன் கிடைச்சிருக்கு, பிரைஸ் தி லார்ட், இதவே மேனேஜ் பண்ணி போயிட்டு வான்னு சொல்லலைங்களே. நான் எப்படி பார்க்கிறனோ அப்படி நீ பார்க்கணும்னு மறுபடியும் தொட்டு அவன் செம்மையாய் பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்றைக்கு
ஒரு பரிபூரணமான பிதாவை நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று அழைத்திருப்போம்னா, அந்த பரிபூர்ணமான பிதா கொடுக்கிறது எல்லாமே ஒருவேளை இன்றைக்கு எனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு தேவை என்று அறிந்து கொடுக்கிறார். ஒருவேளை அதை நான் விரும்பாததா இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேருக்கு அதன் மூலமா ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க முடியும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட 1 யோவான் 3:1 யோவான் இதை குறித்து கொஞ்சம் தெளிவா சொல்றாரு. அதை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. இயேசுவை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் என் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று யோர்தானில சொல்லப்பட்ட அந்த சத்தம் கேட்டது யாருன்னா யோவான் சானகன் மாத்திரம்தான். சில பேர் ஞானஸ்தானம் பெற்றாங்க, அவங்கவுங்க வேலையை பாட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே கேட்கல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கின்ற சத்தத்தை. ஆனா மறுரூப மலையில இவரும் யாக்கோபும் பேதுருவும் இருக்கும் போதுதான் ஒரு சத்தம் உண்டானது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று. அதனாலதான் இவர் சொல்றாரு, அவருக்கு அந்த சத்தம் வந்தது போல, அவர் அந்த ஆவியை பெற்றது போல, அவர் அப்பா பிதாவை என்று ஜெபித்தது போல அவருடைய ஆவியை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறபடினால நாமும் அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற போது அவர் நம்மையும் இதே வார்த்தையில தான் உச்சரிக்கிறாரு. நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதனால பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று. சார், உலகம் 1008 பேர்ல நம்மளை கூப்பிடட்டுங்க, அக்யூஸ்ட்னு கூட கூப்பிடட்டுங்க, ஐ டோன்ட் கேர். என்னை ஒருத்தர் பிள்ளை என்று அழைக்கிறார். பிள்ளை என்று அழைப்பதற்கு எனக்கு அவருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, அவர் என்ன பிள்ளைன்னு அழைக்கிறதுனால இயேசுவை கூட நல்ல பேர் சொல்லியா சொன்னாங்க. எத்தனையோ இடத்துல பெயல் செபுவினால பிசாசுகளை துரத்துறான்ட்டாங்க, பிசாசுகளை கொண்டே பிசாசுகளை துரத்துறான்ட்டாரு. இன்னொரு இடத்துல குடித்து கொண்டு திரிகிறான்ட்டாங்க, பாவிகளுக்கு சிநேகிதன்ட்டாங்க. இந்த உலகம் அவருக்கு டிசைனா பேர் வைக்கும். ஆனா நம்ம ஆண்டவர் ஒருத்தர் தான் ஆவியை கொடுத்து நீ என்னுடைய மகன் என்று அழைக்கிறார், பிள்ளை என்று அழைக்கிறார். அப்ப அந்த பரம பிதாவினுடைய வில் நம்ம வாழ்க்கையில ஃபில்ஃபில் ஆகணும். இதற்கு இந்த பரமபிதாவுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த உலகத்துல ஏதோ ஒரு குறையிலேயே இருக்கிறவங்களை அப்பாவை பார்க்காதபடி ஒரு பூரண பிதா நமக்கு இருக்கிறாரு. இந்த பூரண பிதா நமக்கு ஒரு நாளும் குறை வைக்கவே மாட்டார். இந்த பூரண பிதாவை குறித்து இயேசு நிறைய சொல்றார். அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட காரியத்தை செய்யறாருன்னு அதை நம்ம நாளைக்கு பார்க்கிறோம். நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ரேகாப்பின் குடும்பத்தார் இஸ்ரவேலருக்கு ஒரு ஆண்டவரே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது போல, அவர்கள் குடியிருக்கிறதை அறிந்த தேவன் அவர்களிடத்துல எரேமியாவை அனுப்பி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உலகத்துக்கு காண்பித்தது போல இந்த நாட்களில் எங்களையும் அறிந்திருக்கிறீர். நாங்கள் ஏன் இந்த இடத்துல குடியிருக்கிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறீர். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.